கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இந்த 2024ஆம் ஆண்டின் புதிய வருடத்தின் வாழ்த்துதலை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை சங்கீதக்காரன் 103ஆம் சங்கீதத்திலே நாம் அனைவரும் ஜெபத்தை நிறைவு செய்கின்ற நேரத்திலே இந்த வாசகத்தை தான் நாம் சொல்லி முடிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாம் எப்போதெல்லாம் ஜெபிக்கின்றோமோ அப்போது ஜெபத்தை முடிக்கின்ற போது இதை சொல்லியே நிறைவு செய்கிறோம். ஏன் இதை சொல்லி நிறைவு செய்கிறோம் என்றால், ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும். அவர் செய்த உபகாரங்களை மறவாமல் அவருக்கு துதி சோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். திருவிவிலிய பைபிள்ல, அதாவது டிரான்ஸ்லேஷன் பைபிள்ல, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அப்படி என்று அதுல தெளிவாக எழுதியிருப்பார்கள். அப்போ ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜெப நேரத்திலும் அவருக்கு நன்றி செலுத்துகிற மக்களாய் இருக்க வேண்டும். ஏன் இந்த 103ஆம் சங்கீதத்தின் 1-2 வசனத்தை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த 2023ஆம் ஆண்டை நாம் முடித்து இந்த புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைப்பதற்கு ஆண்டவர் பெருத்த உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் இல்லாமல் இந்த கடந்த ஆண்டை நாம் முடித்திருக்க முடியாது. கடந்த ஆண்டை நாம் வழி அனுப்ப வைத்திருக்க முடியாது. ஆனால் இந்த பிறந்திருக்கிற இந்த 2024ஆம் ஆண்டு கடவுளுடைய கிருபையினால் தான் நாம் இங்கு இந்த ஆண்டில பிரவேசிக்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதனால அந்த சங்கீதக்காரனுடைய வார்த்தையின்படி நம்முடைய ஆன்மாவையே முழுமையாக செலுத்தி, ஆண்டவரே உமக்கு எப்போதும் நன்றி உள்ள மக்களாய், குடும்பமாய், தனிநபராய் நாங்கள் வாழ்வோம் என்று இந்த புதிய ஆண்டிலே எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் என்ற சிந்தனையோடு இந்த புதிய ஆண்டை நாம் துவங்குவோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.